சாப்பிட்டு பாருங்க நீங்கள் கூட. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. அட சாப்பிடுமா நீங்கள், நான் தான் எனக்கு கொடுத்துட்டீங்களா, நீங்கள் சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கம்மா. நாம சாப்பிட்டது இவ்வளோலாம் இல்லை, இது அதிகம். இது 50 ரூபா. கேரட்டு சாப்பாடுலாம் வெளியே வாங்கினா 50 ரூபா. ஹாய் மக்கள்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கேரட் சாதம் வீட்டில் செஞ்சோம். இப்போ கேரட் சாதம் எதுக்காக செஞ்சோம் அப்படின்னா, ஸோ வெளியில் வந்து சாப்பாடு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தோம். இந்த வீடியோ அதை பற்றி தான். சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தேவை. அதுலேயும் ஒரு நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடாக சாப்பிட்டாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அவங்களால மறக்கவே முடியாது. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வீட்லேயே நல்லா வந்து ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாக செய்யணும், எல்லாமே வந்து நல்ல தரமான பொருளாக போட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு செஞ்சுருந்தோம். ஸோ வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. வடை மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிட்டோம். ஸோ காலையில் ஒரு 11 மணி 11:30க்கு சமையல் செய்ய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். 1 ஹவரில் சாப்பாடு வச்சு நம்ம அந்த கேரட்டை வந்து சாதத்தில் வந்து பரட்டி எடுக்கிறது தான். ஸோ அது எப்படி செஞ்சோங்கிறதையும் பார்க்குறேன். ஸோ வீட்டில் செஞ்சுட்டோம். செஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கும் போது நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொடுக்குறது வந்து வீடியோ எடுக்கல. ஆனால் வெளியில் கொண்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தாச்சு. அது வந்து ஒரு திருப்தியான விஷயம். அதுவும் நம்ம வெளியில் ஹோட்டலில் எங்கேயோ வாங்கிட்டு போய் மற்றவங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ நாமளே வீட்டில் செஞ்சு கொண்டு போய் அவங்க கொடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் அது. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அண்டு ரெகுலராக பாருங்கள். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். கம்மியாக எண்ணெயை ஊற்றி ஒரு 50 மில்லி எண்ணெய் அந்தளவுக்கு ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்ச கேரட்டு. இதில் பெரிய வேலை என்னென்னா இந்த கேரட் செதுக்கிறது தான். ஏன்னா கட் பண்ணி போட்டால் கேரட் ஈஸியாக கட் பண்ணி போட்டலாம், ஆனால் செதுக்கி போடணும், அதுதான் பெரிய வேலை. கேரட் சாதத்தோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல சாப்பிட்டதோட ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ பக்கமாக அரூர் போயிருந்தப்போ ஒரு கடையில் சாப்பிட்டேன். அவங்களும் வீட்லேயே செஞ்சு இது மாதிரி கடை வச்சு நடத்துகிறாங்க. அங்கே கொஞ்சம் அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டது ஏற்கனவே ஒரு சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டோட டேஸ்ட்டு தான் அரூர் போனால் அங்கே தான் சாப்பிடுங்கிற மாதிரி மைண்டு தோடிடுச்சு. அது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருள், நல்ல உணவுப் பொருளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ஸோ வீட்டிலே செஞ்சு அதுக்கு தான் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சிருக்கோம். கேரட் வந்து ஒரு 3/4 கிலோ கேரட் போட்டு, அரிசி 1 கிலோ, அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம், அப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தான். எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள் போட்டு கேரட்டு போட்டு நல்லா கிண்டுன்னு வதங்குற வரணும். என்ன பண்ணியிருக்கீங்க? தேங்காய்லாம் போட்டுருக்கீங்களா? வெங்காயம் தேங்காய் இன்னும் போடல. இதுக்கப்புறம் தேங்காய் போட்டுங்க. தேங்காய் போடக்கூடாது. சாதம் வடித்து வச்ச சாதம் போட்டு அப்படியே கிளறிட்டு உப்பு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோதான். காரம் வந்து இதுலேயே போடுறதுனா மிளகாய் போட்டிங்க? மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள், தூளுப்பு எல்லாம் போட்டிருக்கு. பத்திரின்னா மிளகுத்தூள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். கலாஸ் கிச்சன், ராணி கிச்சன். அந்த ஊர் வச்சு விட்டாங்க பொட்டேட்டோ. திஸ் இஸ் கால்ட் கேரட். கேரட் சாப்பாடு சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க. ஸோ நம்ம அரிசியை வந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரைஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உபரியாக சன்னமாக அரிசி வருது, நல்லா உபரியாக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ 1 கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கிலோவா? 1 கிலோவுக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க? 13 டம்ளர் தண்ணி. 13 டம்ளர். ஒரு 1 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம். ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்களா? பழைய அரிசிக்கெல்லாம் எப்படி ஊற வைக்கிறது கணக்கு? கம்மியாக அரிசினா 1 மணி நேரம் ஊறணும். ஊறினா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். இல்லைம்மா, பழைய அரிசிக்கு கம்மியாக தான் ஊற வைக்கணுமா? அதிகமாக சேர்த்து தான் ஊற வைக்கணும். சவுண்ட் எத்தனை சவுண்ட் இருக்குங்க? 3 விசில். 3 சவுண்டு குக்கரில் வச்சுக்கோங்க. ஆமாம். ஸோ கேரட்டை வந்து நல்லா வணக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு புதுசாக நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அது என்னங்கிறது நம்ம ஃபியூச்சரில் சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் நிறைய அளவுக்கு இது வந்து செய்யணும்னு. ஆனால் சாப்பாடு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து
சுத்தமான சாப்பாடும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடும் எதிர்பார்த்து ஹோட்டல் கடைக்கு போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வந்து சுத்தமானது, திருப்தியாக வயிறார சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தோடு தான் இது வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நான் பக்கமாக வந்து ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடு தான் அவங்களும் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி ஹோட்டல் கடை நடத்துகிறாங்க. சூப்பராக இருந்தது. அதில் ஒரு இதானதுனால தான் சரி இன்றைக்கி அம்மா இது மாதிரி செய்ய சொல்லி இப்போ 4 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கேரட்டை நல்லா போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை, அதே மாதிரி தக்காளியும் போட கிடையாது, தேங்காயும் போடல. சும்மா வந்து ப்ளைன் கேரட்டை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வானலில் போட்டு வணக்கிட்டு சாதம் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்து சாதத்தோட பரட்டணும். இது பேர் தான் கேரட் சாதம் அப்படின்னு. ரொம்ப ஹெல்த்தான கேரட் சாப்பாடு, பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு சாதம் வடித்து வச்சுக்கிட்டா 10 நிமிஷத்தில் கேரட் சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்குலாம் லஞ்சுக்கு. இப்போ இது வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக வந்து செய்ய சொன்னதுனால இப்போ செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா 3 மணிக்கு செஞ்சு 4 மணிக்கு தான் நிறைய. என்னம்மா பண்ண போகிறீங்க? இப்போ கேரட்டை வந்து அகலமான பாத்திரத்தில் கொட்டி சாதம் வந்து வடித்த சாதத்தை அதில் போட்டு கிளறிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்களா இல்லை எடுத்து அப்படியே கொட்டுறீங்களா? இது நான் சொன்னால பார்த்தீங்களா, இதாகிடும். நீங்கள் எடுத்து அப்போவே கொட்டிடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த குண்டாவுக்கு வர மாட்டிருக்காங்க இவ்வளோ. இந்த குண்டா இது 2 படி அரிசி பிடிக்கும் இல்லை, நீங்கள் பாருங்க சாதம் அவ்வளோ இப்படி ஆயிருக்குல்ல. அப்பா தூங்கி சொல்லிதான் தெரியும். இல்லைம்மா அது ஒன்று உள்ளதாக இருக்காங்க, சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க அவங்க. இல்லை வெயிட் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கறதுக்கு சொல்லலாம்னு சொல்லலாம்னு. 3 கிலோவுக்கு மேலே கண்டிப்பாக வரும். நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிடுச்சு கேரட் சாப்பாடு. இதுக்கு வந்து அந்த சாப்பீஸ் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை அந்த பருப்பு சட்னி சொன்னோம்ல அந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் போடலாமா, இவ்வளோ இதாக வேண்டியதில்லை, இன்னும் வரன்னே போட்டுக்கலாம். ஆனால் கலர் வரும் இல்லை சாதம், சரி கம்மியுமே கூட போட்டு கலருங்க. அப்புறம் நீங்கள்லாம் எடுக்கிறீங்களா, நான் கலட்டுமா? கை இல்லையா? இன்னும் கூட சாதம் கலக்கலாம். கேரட் பத்தாதா? இல்லை அதான் கலர் வரும் வயிறு. இல்லை நீங்கள் இதுக்கு அந்த கறி மசாலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? அதான் வாசத்துக்கு அது பிடிக்குங்களா. சரி நம்ம சாதத்தை நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டோம். இன்னும் கூட குக்கரில் என்ன சாப்பாடு இருக்குது என்னென்னா நம்ம கேரட் போட்டது இன்னும் 4 கேரட் நிறுத்திட்டோம். அந்த இது போட்டிருந்தா மேபி அது பற்றிருக்கும். ஆனால் நம்ம அளவு வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால ரொம்ப சாப்பாடு போட்டோமா வரன்னு ஆகிடும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணுறோம். இது வந்து இப்போ எவ்வளோ பேர்த்துக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் சூப்பரான கேரட் சாப்பாடு. இது அளவு கரெக்டாக இருக்குமாம்மா? இது சாப்பிட்டு பாருங்க நீங்கள் கூட. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. அட சாப்பிடுமா நீங்கள், நான் தான் எனக்கு கொடுத்துட்டீங்களா, நீங்கள் சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கம்மா. ஆனால் இதுக்கு இது நல்லா வரலாம் இல்லை, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா கேரட்டோட சாதம் எசன்ஸ் மாதிரி இறங்கிருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கேரட் வேகாத மாதிரிலாம் இல்லை, வாசம் இல்லை, பச்சை வாசனை இல்லை. நல்லா இருக்குது, மெது மெதுன்னு இருக்குது. என்ன கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும். கடலப்பருப்பும் கடலவட்டையும் போட்டிருக்கோம். சரி ஓகேங்க, நம்ம தேன் மாதிரி இருக்குது சாப்பாடு. சாப்பிடுங்க. கேரட் சாப்பாடு கிளறிட்டு இப்போ வந்து பார்சலுக்கு இந்த ட்ரே வாங்கி வச்சுருக்கோம். இதாக போடுங்கம்மா. ஒரு வடை வச்சுருங்களா? வடை மேலே தான் நிற்கணும். இல்லை இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதும் வடையை வச்சே கொடுத்துலாமா இல்லை இருந்து போதா? அவங்களுக்கு வேண்டாம், வடையை வைங்க. 6, 8, 10 சோறு இருந்துக்குது. இங்கேவா?
நம்ம சாப்பிட்டதெல்லாம் 1.5 சாப்பாடு புது சாப்பாடாக இருக்கும். வடை வைங்கம்மா, வடை வைங்க எல்லாத்துக்கும். இன்னொரு சாப்பாடு கூட வராது. 5 7 சாப்பாடு வந்துருக்கு. 7 10 வந்துருக்கு சரி. நாம் சாப்பிட்டது இவ்வளோலாம் இல்லை, இது அதிகம். இது 50 ரூபா. கேரட்டு சாப்பாடுலாம் வெளியே வாங்கினா 50 ரூபா. ஸோ நம்ம பொண்ணு மன சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்தோம். ஸோ வீடியோலாம் எதுவும் எடுக்கல, ஏன்னா அவங்க வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம வீடியோ எடுக்கல. ஏன்னா கொடுத்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து இதை செஞ்சதுக்காக ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு 60 rupees வந்து அம்மா கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வீட்டில் இருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவா யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் சமையல் செஞ்சு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனர் பண்ணுற மாதிரி ஒரு 60 ரூபா 2 சாப்பாடு மட்டும் நம்ம விலைக்கு கொடுத்துருக்கோம். அதை நம்ம போய் எதிர்பார்த்து நம்ம போய் ஒரு இடத்துல கேட்கல, இது வாங்கிக்கிறீங்கன்னு. சடனாக வந்து இந்த வடை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து நான் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், சரி 2 சாப்பாடு எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. முதல்ல எங்கள் அம்மா சமைச்ச சாப்பாட்டுக்கு என்னென்ன காசு கொடுக்கணும். சரி 10 1 50 என்ன நீ முதல் சம்பாதிச்சு 60 ரூபாய். 60 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. எப்படி உழைப்போட இது பார்த்தீங்களா? சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த அக்கா வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க, டெய்லி ஒரு 10 சாப்பாடு கொடுங்க, கடையில் வச்சு விற்கிப்பாங்க. அவங்க கடை அந்த வடை போடுறாங்களே, வடையிலேயே வச்சு இது கடவையிலேயே வந்து வைக்கிறாங்களாம். அதான் டேஸ்ட்டுக்கு தான் இப்போ 2 வாங்கியிருக்கேன்னாங்க. நாளையிலேருந்து சொல்கிறாங்களாம். உழைப்பே உயர், வெற்றி வெற்றி. பாருங்க, இப்போ 60 ரூபா சம்பாதிச்சிட்டீங்க. நல்லா அந்த இதெல்லாம் வாங்கிட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்க மாட்டிருக்குன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. சரி சரி.